Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த கிட்ஸ் ரூம் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரூப், ஒரு ஸ்மால் கேபினெட், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஒரு லாஃப்ட் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹை கிளாஸி லேமினேட்ஸ் வந்து இதில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட் வந்து இதில் வந்து நம்ம போட்டிருக்கோம். பேஸ் யூனிட், அதுக்கப்புறம் அப்பர் யூனிட், ஒரு கேபினெட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். இந்த கேபினெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள இன்டீரியர் அப்படின்னா கேபினெட்ஸ்குள்ளே வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். கிட்ஸ் பெட்ரூம் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்ன்றது வந்து இருக்கும். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப். இந்த வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் தான். இது ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். லாஃப்ட் யூனிட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபினெட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ஒரு சிங்கிள் சைடுன்றது வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி டேபிள் வந்து நான் இதோடையே காமிச்சிடுறேன். ஏன்னா ஸ்டடி டேபிள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறதோட இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடுறேன். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப். இது வந்து சிங்கிள் கேபினெட், மேலே வந்து லாஃப்ட்டை வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயர் வந்து கொடுத்துருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து இந்த பெட்ரூமில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவர் வந்து கொடுத்துருப்போம். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட இன்சைடு வந்து ஸ்டோரேஜோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்டபிள் செல்ஃப் தான் வந்து கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துல வந்து இப்படி தான் கொடுக்குறது. ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மிரர். ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து மிரர் வந்து பண்ணியிருக்கோம். அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கும். இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எட்ஜ் பாலிஷ் வந்து பண்ணியிருப்பேன். எட்ஜ் பாலிஷ் எல்லாத்தையும் இருக்கும். அந்த கார்னர் வந்து ஷார்ப் ஃபினிஷிங் இல்லாமல் இந்த இடத்துல வந்து லைட்டாக ரவுண்ட் பண்ணியிருப்போம். இன்னொரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரவுண்டோட வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ரெக்டாங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரெஃபரன்ஸை எடுத்துக்கிறதுக்காக கூட நல்லாயிருக்கும். எதையாவது வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த மிரர் வேணும், இந்த மிரர் வேணும் அப்படின்ட்டு ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இடத்துல வந்து ஒரு மிரர் வந்து பண்ணியிருந்தோம். கிளைண்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லேமினேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேமினேட்ஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா காட் சைடில் எல்லா இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஒட்டியிருப்போம். ஒரு ரூமும் வந்து ஒரு தீமில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். பட் என்ன பெயிண்டிங் வந்து வீடு ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் தான். இது ஃபுல் ஒயிட்னா க்ளாஸி ஒயிட். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூட்டட் லேமினேட்ஸோட டிசைன் வர்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிரைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன் இதோட டிசைன் வந்து எப்படி இருக்கான்ட்டு. நீங்கள் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் என்ன டிசைன் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அதோட ஹேண்டில்ஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ரோஸ் கோல்டோட டிசைன், ரோஸ் கோல்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து சிங்கிள் கேபினெட்னால வந்து பெருசாக வந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து வராது. வீடியோ கூட லென்த்து வந்து அதிகமாக இருக்காது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ். இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து 2 ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லாக்கோட கொடுத்துருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் மட்டும்தான் இருக்கும். ட்ராவர் லாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல வரேன். இது மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்ன்றது வந்து கொடுத்துருக்கும். நார்மலாக யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் கொடுக்கறது தான். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து கேட்டால் மட்டும்தான் லாக்ஸ் வந்து கொடுப்போம், அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். இன்னொன்று என்னென்னா ஒரு சைடு வந்து செல்ஃப், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் பிளாங்காக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். ஒரு ஸ்பாட் லைட்டான்றது வந்து கொடுத்துருக்கும். இந்த ஹேங்கிங் ராட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்ஃப். ஃபுல்லாக சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் மேலேயும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே லாஃப்ட் யூனிட்.
இந்த லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸ். லாஃப்ட்னாலே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான் நம்ம கொடுப்போம். கேபினெட்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து எதுவுமே வந்து கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஏதாவது திங்ஸ் வச்சாங்கன்னா இங்கேருந்து இந்த சைடு வந்து தள்ளிக்கலாம். செப்பரேட் கேபினெட்ஸ் அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து கேபினெட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி தான் வேறு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கேபினெட் வந்து பண்ணும்போது அந்த கேபினெட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் லாஃப்ட் வந்து சொன்னாலே ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே அதோட ஓவரால் லுக்ன்றது வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கெஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து டில்டபிள் லைட். இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து டில்டபிள். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே டில்ட் பண்ணிக்கலாம், உள்ளேயும் வெளியும். அப்படின்னா உள் சைடும் வெளி சைடு வந்து டில்ட் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு இதோட வியூவான்றது வந்து உங்களுக்கு க்ளீனாகவே வந்து தெரியும். நான் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதோட வெளிச்சம் அதோட பிரைட்னஸ்ன்றது வந்து இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து யாராவது வந்து பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 to 20 minutes வீடியோ இருக்கும். இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஏன்னா இதோட லைட்ஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் லைட், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிப்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பட்ஜெட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இதுலேயே வந்து டில்டபிள் லைட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் வந்து முடியும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து பில்டர் வந்து என்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே பாயிண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ரொஃபைல் லைட், அதுக்கப்புறம் வந்து கோ லைட்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இதில் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து எந்த ஃப்ளாட்டுக்கு போனாலும் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அப்படியே நான் சீலிங் வந்து காமிக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற ப்ரொஃபைல் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எலக்ட்ரிக்கலும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லைட்ஸோட குவான்டிட்டி அதுக்கப்புறம் வந்து கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு தனித்தனியாக சுவிட்சஸ்லாம் வந்து தேவைப்படும். இப்போ கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். பில்டர் சைட்லேருந்து கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து சீலிங்கில் வந்து பண்ணும்போது இந்த லைட்ஸ்லாம் வந்து எடுத்துப்போம். பட் என்னென்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா 4 லைட்ஸ் வந்து ஒரே கண்ட்ரோல் வந்து கொடுக்க முடியாது, பவர் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ப்ரொஃபைல் லைட்டுக்கு வந்து தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். 45 டிகிரியில் வந்து டூ லைட்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து லைட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஸ்டடி யூனிட், சிம்பிள் ஒரு 2 கேபினெட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு யூனிட்டுக்கு வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து ரொம்ப தேவைப்படும் தான். பட் என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பில்லர் இருந்தது, ஆல்ரெடி கர்டன்ஸ் வந்து போடுற இடத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து இந்த சைடு வந்து மாற்றிருக்கோம். மேலேருந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸில் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சாலே அது பட்ஜெட் வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற மெயினாக வந்து ஸ்டடி யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சாக்கெட்ஸாவது தேவைப்படும். அந்த 3 சாக்கெட்ஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து பவர் வந்து கொண்டு வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். 2-வே கண்ட்ரோல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும், இது வந்து போட்டாலும் போடலைனாலும் கூட பெரிய டிஃப்ரென்சியேஷன் அது வந்து வராது. ஏன்னா இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து மேலே டாப்பில் வந்து கொடுத்துருப்போம். கொஞ்சம் தள்ளி கொடுத்துருந்தா டார்க்காக இருக்கும். பட் என்ன இந்த இடத்துல வந்து பிரைட்டாகவே இருக்கும். இது வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரே கேபினெட் தான். இது 2 செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஒரு டோரில் வந்து ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ரா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ரான்றது வந்து கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸோடு கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிளிட்டர்ஸ் இருக்கும். இந்த லைட்டு கிரேயிஷாக இருக்கும். பட் என்னென்னா ரொம்ப டார்க் கிரே அந்த மாதிரி இருக்காது,
லைட் கிரே லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரூம் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.